என்னடா அந்த பார்ட்டிக்கு போய் தான் ஆகணுமா? கண்டிப்பாடா, போய் தான் பார்ப்போமே. ஆமா, நம்ம போறோம் ஓகே, வெண்பா வாரா ஓகே, எதுக்குடா சந்தியாவை கூப்பிட்ட? ஏன்டா? சந்தியா வெண்பாக்கு துணைக்கு வரான், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பா சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப எதுக்குடா கேக்குற? தெரியாம கேட்டுட்டேன்டா, விட்டுரு. சரிடா, டைம் ஆகுது, எப்ப கிளம்ப? வெண்பாவும் சந்தியாவும் வந்ததுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். ராஜா, ஓகே ராஜா, எனக்கு ஒரு கால் பண்ணணும், பேசிட்டு வரேன். ஓகேடா. நீ திரும்ப மாட்டடா, சரி கிளம்புவோம். காதனில் நீ ஒதுக்க உன் கம்மலை தீண்டும் காற்றோடு என் மனம் தான் பறக்க நீ அறையினுள் வருவதை நான் பார்த்தே வாசலில் காத்திருக்க ராஜா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்க. ஆஹா, அப்படியா? எப்படி அந்த மாயாக்கு அறிவே இல்லை, உன்ன மாதிரி வத்தி என் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ போடுற பிளானுக்கு நான் விழுவே நினைச்சிருக்கா பாரு. அடி முட்டாளு. சரில நல்லாவே கலக்குறமா. அப்படியா? ராஜா, டைம் ஆச்சு, வாங்க. கல்யாணத்தை தள்ளி வைக்காம உடனே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். போங்க ராஜா. நல்லா தான் இருக்கும். என்ன, கிளம்பலாம் வாங்க, டைம் ஆகுது. அட இருமா, அவளே என்ன கவுக்குறது தான் அந்த ஏற்பாடே பண்ணியிருக்கா. டைம் ஆச்சு போலான்னு கூப்பிட்டு இருக்க. இரு போவோம். சூரியனை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. என் கொழுந்தியா சந்தியா இருக்கா, அவ பாத்துப்பா. ஆமா, உங்ககிட்ட நான் கேட்க நினைச்சேன். மலரை கூப்பிட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, சம்மந்தமே இல்லாம சந்தியா எதுக்கு வர வைக்கீங்க? சூர்யாவை மாட்டி விட. சூரியனுக்கு தெரிஞ்சு உங்களை உண்டிலே நாக்குவாங்க, பாத்துக்கோங்க. அது அவனுக்கு தெரியும் போது பாத்துக்கலாம். நீங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லுங்க. அது வந்து கொஞ்சம் போதும் விடுங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வ, வ, வ. டேய் ராஜா, போதும், டைம் ஆகுது. இருடா, பேசிட்டு இருக்கேன்ல. டேய் உன்னை சந்தியா கூப்பிடுறா, பாருடா. நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன், நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா, நான் கிளம்புறேன். ராஜா, சூரியனா தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா மாட்டுவோம். அப்புறம் எதுக்கு இப்படி போகணும்? எப்படியும் சிக்கிருப்பாரு. ராஜா, உங்களை இந்து எப்பல இருந்து உங்களுக்கு தெரியும்? குழந்தையா இருக்கும் போதே அந்த தனசேகர் கிட்ட தான் இருக்கா. அப்ப எப்படிங்க இந்து தனசேகர் பொண்ணு இல்லைன்னு சொல்றா? ஒரு பொண்ணு ஒரு தாய்கிட்ட இது பிரிச்சுட்டு வரும்போது அந்த தாய்க்கு தகப்பனுக்கும் தெரியாம இருக்குமா? எப்படிங்க எங்கனாலும் இடிக்குதுங்க. தெரியலம்மா, நாளைக்கு இந்தோ நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்கோம்ல, நாளைக்கு இங்க வருவா. மீதி டீட்டெயில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா இந்த ஈஸ்வரி தனசேகர் இவ்வளோ கேடு கெட்டவங்களா? சி, மாயா பண்ற தப்புக்கு அவங்க அம்மாவும் ஜால்ரா தட்டுறாங்க. பொண்ணு தப்பு பண்றாளே, இல்லை நீ பண்ணுறது தப்பு மாயா அப்படின்னு சொல்லிட்டு தாயாப்பட்டவ திருத்த தான் பார்க்கணும். ஆனால் இந்த தாய் என்ன பண்ணுறா? நீ பண்ணுறது சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அம்மா பண்ணுறேன், அம்மா சொல்கிறத பண்ணு. உண்மையில இவெல்லாம் தாய் தானா? சி, இவெல்லாம் தாயின்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. எதுக்காக மாயாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஈஸ்வரி இவ்வளோ துடிக்கிறா? எனக்கு என்னமோ சொத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி இல்லை, வேற ஒரு காரணமும் இருக்குது. சொத்து வேணும், அதே நேரத்தில் யாரையோ பழி வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறா இந்த ஈஸ்வரி. அதுதான் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவும் தெரியுமாங்க? உங்ககிட்ட ஈஸ்வரி தனசேகர் எப்படி பழகுவாங்க? நல்லா பழகுவாங்களா இல்லை எப்படி? என்கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுனாங்க. அம்மாவும் ஈஸ்வரியும் கூட படிச்சவங்க, அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்டு. அப்புறம் அப்பாவுக்கு தனசேகர் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தனசேகர் மாமாவுக்கு டிரைவராக வேலை பார்த்தான்னு, அதான் எங்கேயோ இடிக்குது. ஈஸ்வரியும் அத்தையும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அத்தையும் ஈஸ்வரியும் நல்லா பேசி பழகுவாங்களா? ஆமாம், ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. இப்போ அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் ஈஸ்வரிட்ட டச் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அங்கே போய் ஏதாவது மாற்றி பண்ணிங்க கொன்றுவேன். கையில் எதுவுமே தொடக்கூடாது. எதுவுமே தொடமாட்டேன், அதுக்கு தானே ஒன்று கூட்டிட்டு போகிறேன். சரி சரி சரி, வாங்க. சூரியனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. பாட்டி பாட்டி, உங்க அழகின் ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? போயா, சும்மா இல்லையா? ஐயோ, என் பியூட்டிக்கு வர வெக்கத்தை பாருங்க பாட்டி. நீ ரொம்ப அழகா இருக்க பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி. அட போயா. மச்சான் வேண்டாம் பாட்டி, எனக்கு சொந்தமானது நான் விட்டு தரமாட்டேன். மச்சான் வேண்டாம், நீங்க என் லைன்ல கிராஸ் பண்றீங்க. என்ன மச்சான், இத்தனை வருஷம் பாட்டி உங்க கூட வச்சுக்கிட்டீங்கல்ல, இன்னும் நான் வச்சுக்கிறேன் மச்சான். என்ன மச்சான், ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்லையா? எலும்பு ஓடுங்க. இல்ல மச்சான், நான் என் பாட்டியை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். இந்த பாட்டி, இந்த பியூட்டி, இந்த கார்த்திக்கு மட்டும்தான். மச்சான் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நானும் விட்டு தர மாட்டேன் மச்சான். இந்த பியூட்டி இந்த மகேஷுக்கு தான். என்னன்னு இல்லை, நீ இவ்வளோ நாள் வேற பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா பாட்டிக்கு சண்டை வச்சுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைத்தனமா. அதாண்டி எனக்கும் தெரியல.
ரெண்டு பேருக்கும் பைத்தியம் முத்துட்டாலும் தெரிய மாட்டேங்குது. புதுசு புதுசாக ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. எப்படி நீ கார்த்திகை வச்சு சமாளிச்சிங்க? எங்க கிட்ட தான் இந்த வாழெல்லாம், ஆனால் வெண்பாக்கா கிட்ட செல்லாது. இல்லை நீ நேற்றுக்கு தானே வெண் பண்ணி ரெண்டு பேரும் புரட்டி போட்டு எடுத்தாங்க. அடங்கியிருக்காங்களா பாருங்க. இன்னைக்கு வந்து பாட்டிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள திருத்த முடியாது. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நமக்கும் நேரம் போறல. ஆமாம் ஆமாம் தீப்பாங்க. அவள் 2 அசைன்மெண்ட் முடிக்கல. வெண் பண்ணி ரொம்ப திட்டாங்க. முடிச்சுட்டு தான் வருவா. எனக்கு தேவைதான். நான் அப்பவே சொன்னேன், கேட்டாளா? சரிங்க நீ அங்கே நடக்க கூத்த பார்ப்போம். பாட்டி நீங்களே சொல்லுங்க பாட்டி, எனக்கு கார்த்திக் பேரை மட்டும் போதும், வேற யாரும் வேண்டான்னு. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. இல்ல எனக்கு மகேஷ் பேரனே போதும், வேற யாரும் வேண்டான்னு. கொஞ்ச நேரம் உட்காரலாமே வந்தேன்டா. அதுக்குள்ள எதுக்குடா இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு எல்லாரும் எனக்கு வேணும்டா. ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேண்டாம் நான் எப்படிடா சொல்ல முடியும்? பாட்டி நீங்க எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்திக் மச்சான் இப்போ கூட பாருங்க, பாட்டி என்ன பார்த்து தான் இருக்காங்க, உங்களை பார்த்து இல்ல. விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களடா. என் தாத்தா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நீங்க இப்படி பேசுறதுக்கு. பாட்டி நீங்க என்ன பாருங்க, எல்லாம் பார்க்க மாட்டாங்க, என்ன மட்டும்தான் பார்ப்பாங்க. பாட்டி நீங்க என்ன மட்டும்தான் பார்க்கணும், நீங்க அங்க பார்க்க கூடாது. பாட்டி தாத்தா கூட உங்களை அப்படி பார்த்துக்க மாட்டாங்க. நான் உங்களை எப்படி எல்லாம் பார்த்தேன், நீங்க என்ன இப்படி என்ன பார்க்காம இப்போ வந்து அந்த பேரனை பார்க்குறீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. பழசு பழசு தானே, புதுசு புதுசு தானே நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதான் மச்சான் சொன்னேன், பேசாம நீங்க அப்பமே விலைக்கு இருக்கலாம். இப்படி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பாருங்க பாட்டிக்கு என்னதான் பிடிச்சிருக்கு இல்லையா பாட்டி? பாட்டி இப்போ கூட நீங்க என்ன பார்க்கலல்ல, அப்ப நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படித்தானே? என்னையா வேணும்? என்ன வேணும்? பழசு புதுசுன்னு என்னென்னமோ பேசுற. ஏன் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்யா. எதுக்கே என்ன பாடா படுத்துருக்கீங்க? எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார விடுங்களடா. பாட்டி நீ இப்ப என்ன பாத்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். சொல்லு பாட்டி. பாட்டி என்ன பார்த்து தான் நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொல்லுங்க பாட்டி. பாட்டி என்ன பார்த்து தான் நீங்க சொல்லணும், அவனை பார்த்து சொல்லக்கூடாது. பாட்டி இங்க பாருங்க, 2 பேரும் ஒழுங்கு மரியாதை எழுப்பி போயிடுங்க. இல்ல ரத்தினத்தை கூப்பிட வேண்டியது இருக்கும். பெரியப்பாவையா? நீங்க யார வேணா கூப்பிடுங்க பாட்டி. நீங்க இப்ப எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவீங்களா இல்லையா? பாட்டி நீங்க எனக்கு தான் சொல்லணும். ஏய் என்கிட்ட இந்த ஐ லவ் யூ கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க? கேட்க வேண்டியவங்கிட்ட போய் கேளுங்கடா. எதுக்கு பாட்டி? நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. அதான் வென் பண்ணி சொல்லிட்டாங்களே, அவங்க பக்கம் நாங்க திரும்பவே கூடாதுன்னு, அதான் உங்களை லவ் பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அண்ணி பாத்தீங்களா? அதான் 2 பேரும் அங்க பாட்டிட்ட போய் வம்பளத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. பாட்டி என்னடா? ஐ லவ் யூ சொல்லு பாட்டி. எனக்கு சொல்லு பாட்டி, அவனுக்கு சொல்லாதீங்க. டேய் மரியாதையா ஓடிடு. எனக்கு தான் சொல்லுவாங்க, நீ இப்ப வந்துட்டு ஐ லவ் யூ கேக்குது. ஐ லவ் யூ மரியாதையா ஓடிடு. நாளா நீ தானே கேட்டேன், இன்னும் நான் கேட்பேன். நீ போடா நீ போடா நீ போடா. போடா 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 போடா. டேய் நீ போடா போடா போடா. டேய் ரொம்ப போடா சொல்ற. என் தங்கச்சி உனக்கு கிடையாது போடா. நீ என்ன போடா சொல்லிட்டடா. என் தங்கச்சி உனக்கு கிடையாது போடா. நீ இன்னைக்கு ஒரு பிளான் சொன்னல, நான் உனக்கு அதுக்கு நான் வரமாட்டேன் போடா. நீ ஒரு பிளான் சொன்னல, அதுக்கு நான் வரமாட்டேன் போடா. என் தங்கச்சி மலருக்கு நீ வேண்டாம் போடா. ஏன் குண்டு பூசணிக்கு உனக்கு கிடையாது போடா. டேய் அண்ணா காலு கிட்ட தான் இருக்க, எட்டி மிதிச்சிருவேன். இரு கார்த்திக் அண்ணா, அப்பா வரட்டு உனக்கு இருக்கு. டேய் கடைசி வரைக்கும் ஒன்னும். பாட்டி கடைசியை கேட்குறேன், நான் வேணுமா இல்ல என் எதிரி மகேஷ் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. பாட்டி நீங்க சொல்லுங்க, நான் வேணுமா இல்ல என் எதிரி கார்த்திக் வேணுமான்னு? டேய் மச்சான் நீ என்கிட்ட வருவல்ல, அப்ப இருக்கு. இப்ப 2 பேரும் கிளம்பல, ரத்தினத்தை கூப்பிட வேண்டியது இருக்கும். பாட்டி நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு பாட்டி. ஐயா ரத்னா. பாட்டி பதில சொல்ல எதுக்கு பாட்டி மாமாவை கூப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க பாட்டி. இல்லையா ரத்தினா நல்லா பதில் சொல்லுவான், அவங்கிட்டே பதில கேட்டுக்கோங்க. எப்படி ரத்தினத்தை பதில் சொல்ல வைக்கவா என்ன? என்ன பாட்டி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. மச்சான் நமக்கு வேற வேலை இருக்கு போமா. ஆமா மச்சான் நமக்கு வேலை இருக்கு மச்சான். அப்புறம் உன் தங்கச்சி அது உங்களுக்கு தான் மச்சான். அப்புறம் உங்க குண்டு பூசணிக்கா அது உங்களுக்கு தான் மச்சான், அது உங்களுக்கு தான். டேய் கார்த்திக் அண்ணா, என்கிட்ட கையில மாட்டு உனக்கு இருக்கு. யார கேட்டுடா சொல்ற? ஆமா ஆமா நீ சொன்ன உடனே டேய் முண்டக்கண்ணா இருடா, ராஜா அண்ணா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். குண்டு பூசணிக்கா என்னம்மா? ஒரு நொன்னமும் இல்ல, இரு ராஜா அண்ணா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். ராஜா அத்தங்கிட்ட சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது, வெண்பாக்கா கிட்ட சொல்லி கொடுக்கணும், அப்பந்தான் இருக்கு. மலர் நான் உன்னோட செல்ல அண்ணன், மறந்துட்டியா? இவ்வளவு நேரம் பாட்டி என்ன பாடுபடுத்துனீங்க. இருங்கடா உங்க 2 பேருக்கு இருக்கு. என்னம்மா புசுக்குன்னு அத்தானை பார்த்து இருங்கடான்னு சொல்லிட்டா? அட பையா. சரி மாமா. நோமா போயிடு மரியாதையா. என்னம்மா இப்படி சொல்ற? நான் உன் வருங்கால கணவன். படா வாயில ஏதாவது வந்துடும். உனக்கு இது தேவையா? உனக்கு இது தேவைதான் முண்டக்கண்ணா.
போ கொண்டு பூசணிக்கா. ஏன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போற? உனக்கு என்ன அப்படி? யாருக்கு யாரு பொண்டாட்டி? அப்படியா? இருங்க, அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். ஏய், எதுக்குடா? ஏன்டா இந்த வருத்து வாரீங்க? டூட்டி, நீங்க மட்டும் பேசவே பேசாதீங்க. அதான் ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லல. நீங்க பேசாதீங்க மச்சான். ஒன்னு சொல்றேன் மச்சான், என் தங்கத்தை இனிமே குண்டு பூசணிக்கான்னு மட்டும் சொல்லாதீங்க மச்சான். மனசு வலிக்குது. யாருக்கு யாருடா தங்கம்? டேய், மரியாதையா போயிடு. இந்த கார்த்திக்கு இந்த அனுதான் தங்கம். ஆமா ஆமா, தங்கம், நல்ல தங்கம். போடா, உன்னால நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். கிணத்துல குதிப்பேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. என்ன மச்சான், வாய் வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாம். குண்டு பூசணிக்காட்ட வாய் கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டுட்டீங்களே. உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் தங்கச்சி உங்களுக்கு கட்டியே தர மாட்டேன் மச்சான். ஏய், அதுக்கு நாங்க முதல்ல முடிவு பண்ணணும்டா, உங்களுக்கு கெட்டி தரணுமா இல்லையானே. நீங்க இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாதுடா. போங்கடா. மச்சான், குடும்பமே நமக்கு எதிரா இருக்கு மச்சான். நமக்கு குடும்பமே சதி பண்ணுது. நமக்கு இங்க நியாயம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது மச்சான். நமக்கு இங்க அநியாயம் நடக்கு. இத தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஆமா மச்சான், நமக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அதான் மச்சான், இங்க சரியில்லை. நம்ம வழக்கம் போல வெளியவே போவோம் மச்சான். ஆமா ஆமா, உங்களுக்கு வெளியே தானே கண்ணுக்கு குளிர்ச்சியா கிடைக்கும். போங்க போங்க. நாங்க என்னவும் பண்ணுவோம், அதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் எங்களை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்பவும் அதான் தான் சொல்றோம், கெட்டிக்க மாட்டோம். போங்கடா போங்க. வெளியவே கண்ணுக்கு குளிர்ச்சியா கிடைக்கும். போய் கெட்டிக்கோங்க, போங்க. அனுமா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, மலரணி சொன்ன மாதிரி தான். வெளியவே கண்ணுக்கு குளிர்ச்சியா கிடைக்கும். போய் கெட்டிக்கோங்க, போங்க. மச்சான், இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம போவோம் வாங்க. ஆமா மச்சான், நம்ம தான் வேஸ்டா சண்டை போட்டுட்டோம். சாரி மச்சான். ஆமா மச்சான், சாரி மச்சான். வாங்க மச்சான், நம்ம போவோம். இந்த விளையாட்டு பசங்க கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டானு. ஆமா பாட்டி, கார்த்திகனை தனியா இருக்கும்போதே சமாளிக்க முடியாது. இதுல அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரி மகேஷ் ரெண்டும் சேர்ந்து நல்லாவே சேட்டை பண்றாங்க. வெண்பாக்கா நேத்து தான் பொழந்து கெட்டினாங்க. திருந்திருக்காங்களா பாருங்க. இந்த மறுபடியும் கிளம்பியாச்சு. பாட்டி, இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு பாட்டி. நாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தான் இருப்பாங்க. நானும் மகேஷ் அண்ணன் தான் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு ஏதாவது வெளியே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க நல்லா இருக்கு பாட்டி. யானு, உனக்கு கூட தெரியுமா, கார்த்திக் அண்ணா வெண்பாக்காட்ட அடி வாங்காத நாளே கிடையாது. கார்த்திக் அண்ணாக்கும் வெண்பாக்காக்கும் 1 மாசம் வித்தியாசம்தான். ஆனா வெண்பாக்கா கார்த்திக் அண்ணாவை புரட்டி போட்டு எடுத்துருவா. ஆனாலும் அடங்க மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது, நல்லா இருக்கு. சரிம்மா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க அப்பவே சாப்பிட்டோம் பாட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டுட்டேம்மா. சாப்பிட்டுட்டு தான் சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாமே வந்தேன். அதுக்குள்ளதான் 2 பேரும் இந்த அட்டகாசத்தை பண்ணிட்டு இந்த போறாங்க. சரிங்க பாட்டி, சரி. ஏதாவது குடிக்க எதுவும் கொண்டு வரவா பாட்டி? வேண்டாமா. ஏய் மலர், கிரிக்கெட் பேட்டை வெண்பா எங்க வச்சா? எனக்கு தெரியாது. ஏய் ப்ளீஸ் டி, சொல்லுடி, எங்கடி வச்சா? எனக்கு தெரியாது, நீ வெண்பாக்கா கிட்ட கேட்டுக்கோ. என் செல்ல தங்கச்சில சொல்லுடி. தெரிஞ்சது சொல்லுமா. வெண்பாக்கா வந்தா என்கிட்ட தான் திட்டுவா, நான் சொல்ல மாட்டேன். ஏய் மலர், சொல்லுமா. வெண்பா கிட்ட நான் சொல்றேன், எங்க இருக்குமா சொல்லு. அவன் கேக்குறான்ல. வெண்பாக்கா ரூம்ல தான் இருக்கு, கதவுக்கு பின்னாடி. செல்ல தங்கச்சி, தேங்க்ஸ் டி. கொஞ்ச நேரம் போதும், போ போ. நல்ல பிள்ளைங்க. வாங்க சார், வாங்க. சூர்யா சார், வாங்க வாங்க. இருக்கட்டும் சார். சார், இவங்க மை ஃபியான்சி. அப்படியா சார்? ஓகே சார், ஓகே சார். வாங்க மேடம், வாங்க. என்ன இங்கே பார்க்குற? ராஜா தான் வெண்பாக்காவை அவங்க பியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க என்ன அப்படி பண்றது? அது அவன் பியான்சிமா, அதனால அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணான். நீ யாருமா? நான் உங்க ஒய்ஃப். ஆ, கேட்கல. போங்க சூர்யா. என்ன என்ன, போங்க போங்க, ரொம்ப கற்பனை கொட்ட கட்டாத. இங்கே பாரு, வெண்பாக்கு துணைக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால நீ வெண்பாக்கு கிட்டே ஏன் கிட்ட வராத. இல்ல, என்கிட்ட ராஜா தான் வேற இல்ல சொன்னாங்க. என்ன என்ன சொன்னா? சூர்யாக்கு ஒய்ஃபா வரணும்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேன். இல்லைன்னா யார் வரவா? என்னது ஒய்ஃபா? ஆமாய்யா, இப்ப என்னையா? என்ன வர வர ரொம்ப மரியாதை தேயுது. அப்படிதான் தேயும். ஆமா ஆமா, உங்ககிட்ட நான் மரியாதையை நான் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் முட்டாள்தனம் தான். நீ மரியாதை தந்தா தான் தராம போ. எனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தருவீங்க, போங்கங்க. அப்புறம் சூர்யா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அடியே சந்தியா, சுத்தி நாங்க எல்லாரும் இருக்கோம், பார்த்து. நீ எதுக்கு இங்க கவனிக்கிற? ராஜாத்தனை மட்டும் கவனிச்சா போதும். நீ நல்லா பேசுவடி நீ. அட போக்கா, இங்க நல்லா பேசினாலே வலிக்கு வர மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணணும்னே தெரியல. போக்கா நீ வேற. நீயாச்சும் சூர்யா என்னவாச்சு, என்னவும் பண்ணிட்டு போங்க. ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாரியா? ஐயோ சாரிடா, இப்போ முடியாது. வீட்டில் போய் பேசுவோம். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா.
நீ கண்டினியூ பண்ணு. நீ வீட்டுக்கு வாடே, உனக்கு இருக்கு. சூர்யானா கிட்ட இருந்து நீங்க சிக்கினீங்க. பார்த்துக்கலாம். சரி சார், உள்ள வாங்க. இங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. உள்ள இன்னும் நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கு. வாங்க சார். வரோம் சார், நீங்க போங்க, நாங்க வரோம். என்னையா தனசேகர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? மாயாக்கும் ராஜாவுக்கும் சீக்கிரம் மேரேஜ் ஆக போறோம் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படி சொல்லி தானே நம்ம கிட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு. இப்போ என்னையா இவர் இப்படி சொல்றாரு? அந்த பொண்ணு தான் பியான்சின்னு சொல்றாரு. தனசேகர், வாயா நம்ம தனசேகர்கிட்டே போய் கேட்போம். அதான் ஏன் எனக்கும் தெரியல. இந்த பொண்ணு ஃபியான்சினா அப்போ எப்படியா அந்த தனசேகர் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணுவாரு? தனசேகர்கிட்டே கேட்போம், வா. அப்புறம் வாரது அங்கிட்டு. என்னது அங்கிட்டு வரணுமா? என்ன உன் புருஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என் புருஷனை தான் கூப்பிடுறேன், வாங்களேன். பேச்சுல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மரியாதை ஒழுங்கா நின்னுடு. நானும் எவ்வளவு தூரம் தான் இறங்கி வரணும்? ரொம்ப தான் ஓவரா, ரொம்ப தான் கொப்புல ஏறி போய் நிக்க. மரியாதை இறங்கிடு, இல்ல கொன்றுவேன். நான் அப்படித்தான் இருப்பேன். நீ போடி. எப்படி என்கிட்ட வந்து விழுறீங்கன்னு பாக்குறீங்களா? பாருங்க, இந்த பாட்டில இந்த வீட்டுக்கு போக்கு முன்ன நீங்களும் நானும் கைய கோத்துக்கிட்டு பின்னி பிணைஞ்சு போகல. என் பேர் சந்தியா இல்ல. சந்திய பெரிய சவால் விடுறா போல. சவால் விட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவா. சூர்யா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சந்தியா, ஆல் தி பெஸ்ட். சந்தியா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அத்தா, தேங்க்யூ அக்கா. பார்க்கலாண்டி. பாத்துட்டு தானே இருக்கீங்க, இதுல வேற தனியா வேற பாக்கணுமாக்கும். வாங்க. தாயே, உங்ககிட்ட நான் வாயே கொடுக்கல. அப்போ என்ன கொடுக்க போறீங்க? உங்க ஹார்ட்டையா? உனக்கு தர மாட்டேன்டி, நீ போடி. புடிங்கிருவேன். டேய் சூர்யா, ஆல் தி பெஸ்டா. நீ இவகிட்ட கோத்துட்டு வேடிக்கையடா பாக்குற. வச்சிருக்கேன்டா உனக்கு. என்னங்க என்னங்க? பாரு, வாயை மூடிட்டு அமைதியா நின்னுடு. வந்த நேரமே துணத்தோணுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? புருஷ மாதிரி தெரியுது. இவகிட்ட பேசணும், நம்மளே கவுத்துருவா. வேண்டாம், அமைதியா நிக்கிறதே நமக்கு நல்லது. சரி ராஜா, அங்கிட்டு போய் உட்காருவோமா? கால் வலிக்கு. சரி வா. டே சூர்யா, வாடா, அங்கிட்டு போய் உட்காருவோம். சரிடா, வா. எனக்கு ரொம்ப கால் வலிக்குங்க. தூக்கிட்டு போறது? நான் எதுக்கடி தூக்கிட்டு போகணும்? நான் எதுக்கு தூக்கிட்டு போகணும்? நீங்க தான் தூக்கிட்டு போகணும், வேற யார் தூக்கிட்டு போவா? இப்படி சொன்னா எப்படிங்க? போங்கங்க, உங்களுக்கு நான் தர மாட்டேன் இன்னும். அம்மா தாயே, நீ எனக்கு தரவே வேண்டாம். எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே இருக்கீங்க. சப்பா, இதுக்கு மேல இவள்கிட்ட வாய் கொடுக்க கூடாது. அப்பா, ரெண்டு பேரும் வந்து டக்கரா நிற்கீங்களே. சாரியத்த, இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை என்னால் கேட்க முடியாது. மாயா, உண்மையிலே நீ டக்கரா இருக்கடி. இந்த உடையும் நீ தான் நச்சு இருக்க. மாயா, சாரி மாயா, ஒன்றை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என்ன மம்மி, ராஜாவும் சூர்யா வந்தா வருவான்னு நினைச்சா கூட அந்த வெண்பாவை கூட்டிட்டு வந்திருக்கான். மம்மி, எனக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. நான் ராஜாவை இன்னைக்கு அடைஞ்சே தீரணும். ஆமாம் மாயா, அதுதான் நானும் சொல்கிறேன். இந்த வாய்ப்பை விட்டா ஒன்று அடையிறதுக்கும் எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு ஒன்று நான் அடையிறேன்டி. நீ போட்ட பிளான் இனிமே எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் இருக்கேன். எப்படி நடக்கும்? ஏய் மாயா, நீ என்ன பிளான் போட்டாலும் அங்கே வேலைக்கு ஆகாதடி. அந்த நேரமத்தை சக்தி பார்வை சரியில்லை. மாயா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சி, என்ன கேடுகட்ட ஜென்மமோ தெரியல. நீ ஃபீல் பண்ணாத மாயா, ராஜா உனக்குத்தான். இன்னைக்கு நாம போட்ட பிளான் கரெக்டாக நடக்கும். வேணாம் பாரு. சி, இவெல்லாம் ஒரு அம்மாவா? தனசேகர், நீங்க என்ன சொன்னீங்க? ராஜாவுக்கும் உங்க பொண்ணு மாயாவுக்கும் தானே மேரேஜ்னு சொன்னீங்க என்கிட்ட. அப்படி சொல்லி தானே நிறைய டீல ஓகே பண்ணி கோடி கணக்கில் பணம் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன, ராஜா சார் வேற ஒரு பொண்ணு, இதுதான் என்னோட பியான்சி, நான் இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு கூட்டினது இருக்காங்க. என்ன சார் நடக்குது? ஏதாவது பேசி சமாளிங்க. இங்கே பாருங்க சார், எப்படினாலும் என் பொண்ணு தான் ராஜாவோட ஒய்ஃபு. அதான் அந்த பொண்ணு ராஜாவோட கம்பெனியில் வேலை பார்க்குற ராஜாவோட பர்சனல் பிஏ. என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அங்க அப்படி தோணலையே சார். என்ன சார், உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. பணம் இருக்கு, ஆளும் அழகா இருக்காரு. ஒன்று 10 வேணாலும் வச்சிருப்பாரு. அதான் அந்த பிஏவை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் என் பொண்ணுக்கும் ராஜாவுக்கும் தான் மேரேஜ் நடக்கும். பார்த்து பேசுங்க சார். சார், நீங்க எங்களை ஏமாத்தல, சும்மா சமாளிக்கிறதுக்காக. ஐயோ சார், உங்களை ஏமாத்தி நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அப்படிலாம் கிடையாது சார். நம்ம அப்படியே சார் நம்ம டீல் முடிச்சிருக்கோம். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இல்லை சார், இப்பவும் உங்களை தான் நாங்கள் நம்புகிறோம்.
நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியுமே நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க சார், இப்பவும் உங்களை தான் சார் நாங்க நம்புறோம். அப்புறம் ஏதாவது அந்த நேரம் மாத்தி கீத்தி ஏதாவது பண்ணீங்க, நாங்க யாருன்னுங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. டேய் தனசேகர், ராஜா தான் பேரை சொல்லி இங்கே கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணியிருக்க போல. எல்லாத்துக்கும் மொத்தமாக வைக்கிறேன் பாருடா. சரி சார், பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, நாங்க வந்தவங்களை எல்லாரும் கவனிக்கிறோம். ஓகே சார், ஓகே. யோ வாயா. என்னங்க என்ன நடக்கி? எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கு. என்ன பண்ண, நம்ம மாயாவை நம்பி நம்ம ஒரு பிளானை போட்டு அவ எல்லாத்தையுமே சொதப்பிட்டு வந்து நிற்க. இன்னைக்காவது அந்த பிளானை ஒழுங்கா முடி. டாடி, இன்னைக்கு நான் போட்டிருக்க பிளான் மிஸ் ஆகாது. எப்படினாலும் நான் ராஜாவை அடையாம விட மாட்டேன். ராஜா எனக்கு தான். மாயா, நான் சொல்றபடி கேட்டா இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்கும். என்ன சக்தி சொல்ற? ஆமாத்த, இப்படியெல்லாம் இன்னும் வேலைக்காகாது. மாயா, ஏன் கூட வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க அத்தை? கண்டிப்பா உன் பிளான் சக்சஸ் ஆயிடும்ல. அப்புறம் ஏதாவது சொதப்பிச்சு அண்ணன் பையனை பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. அத்தை, நான் போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆயிருக்கு இல்லை நான் ஸ்கெட்சு போட்டாதான் எதுவும் மிஸ் ஆயிருக்கா? உன்னை நான் முழுசா நம்புறேன். நீ ஸ்கெட்ச் போட்டா அது முடிஞ்ச மாதிரி தான். சரி வா சக்தி, என்ன பண்ணணும் சொல்லு, அப்படியே பண்றேன். கண்டிப்பா மாயா, வா மாயா. இந்த சக்தி பார்வையின் பேச்சு சரியில்லை, பார்ப்போம் என்ன நடக்கும்னு. மாயா, போலாமா? எஸ் சக்தி, பா போலாம். மம்மி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வேணா வீட்டுக்கு போவா? சரி ஓகே, நீ கிளம்பு. ஓகே மம்மி, பாய். டாடி பாய். பாய்மா, பார்த்து போ. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மம்மிக்கு ஒரு கால் பண்ணி சொல்லு, ஓகே? ஓகே மம்மி. மாயாவை எப்படியாவது ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பந்தான் நம்ம நினைக்கிறது இனிமே பண்ண முடியும். இப்போவே வந்து கேள்வி கேட்டுட்டு போகிறானுவ, இப்படியே விட முடியாதுங்க. இன்னைக்கு எப்படியோ பேசி சமாளிச்சிட்டோம், எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? எப்படியாவது மாயாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். இல்லை நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம போட்ட பிளான் மொத்தமும் போகும், நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்கும். அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சு, நீ உயிரோட இருக்க முடியாது. ஆமாம், நீ என்கிட்டே பேசு. மாயா மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா ராஜாவை அப்பமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். மாயா வேற உன்ன மாதிரியே முன்கோவக்காரி. மாயா கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், ராஜாவை எப்படியாவது கைக்குள்ள போடு எல்லாரும் மனசுல இடம் பிடின்னு. ஆனா அவ இன்னைக்கு மட்டும் போட்ட பிளானை மட்டும் சொதப்புச்சு. பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், கொன்னு பொதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரி ஈஸ்வரி, கத்தாத, யாராவது கேட்டுற போறாங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். இங்கே வச்சு பேசுறதும் நமக்கு சேஃப் கிடையாது. யாராவது கேட்டானுவ மொத்தமாக முடிஞ்சிடும். ச்சே, அந்த சாரதா நல்லா வாழ்றா, ஆனா நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு கெட்டினதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. அவங்க ராணி மாதிரி இருக்கா, நினைச்சாலே. சாரதா, நீ நல்லா வாழ்றியா? நீ நல்லா வாழ்றியா? எவ்வளோ நாளைக்கு என்னை இங்கே புலம்ப விட்டுட்டு நீ நிம்மதியாக உன் அண்ணன் வீட்டோட போய் செட்டில் ஆயிட்ட? ஏய், சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். சரி, நாங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் இங்கே இருந்து கவனிச்சிட்டு இருங்க என்ன ஏதுன்னு. எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் அடிங்க. சே, மானங்கிட்ட பொழப்பா இருக்கு. பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணேன், தினம் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணேன்னு ஆகிப்போச்சு. ஏய் சாரதா, எல்லாமே உன்னால தான்டி. உன் மேலே தான் நான் ஆசைப்பட்டேன். நீ மட்டும் அந்த வீராவை காதலிச்சு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டி. உன் அண்ணங்கிட்ட கேட்டு வீட்டோட மாப்பிள்ளையா ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன். உன் அண்ணங்க 2 பேரும் ஏன் காலிகளை கடந்திருப்பாங்க. சே, எல்லாமே போச்சு. உன்னை நான் இதுக்காண்டியாவது உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அதில் இந்த ஈஸ்வரியை எனக்கு கீழே அடக்கி வைக்கணும். எனக்கு மேலே இருந்து ரொம்ப ஆட்டம் போடுறான். ஏ ஈஸ்வரி, உன்னை நான் எனக்கு கீழே அடக்கி வைக்கிறேன்டி. அப்பந்தான் நான் நினைக்கிறது நடக்கும். என்ன தனியா பேசணும்? எதுக்கு என்ன கூட்டணும் வந்த? அட இருங்க, பொறுமை. என்ன விஷயம்? என்ன பேசணும் சொல்லு. நான் உங்ககிட்ட உண்மையை கேட்குறேன்.
சத்தியம் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் ரொம்பவே எல்லாம் தாண்டி தான் உங்ககிட்ட வரேன். அப்படி இருந்தும் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? உண்மையில எனக்கு பிடிக்கலையா? இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா. எனக்கு இது செட் ஆகாது. என்னோட லைஃப்பை பற்றி உனக்கு தெரியுமா? என்னோட கடந்த காலத்தை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா? வேண்டாமா. இங்கே பாரு, நான் என்னோட கடந்த காலத்தை பற்றி உன்ட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நான் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு. அப்புறமாவும் நீ என்ன வேணும்னு சொன்னேன்னா நான் என் முடிவை சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்கள் தான் வேணும். இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு தந்த காயமே அதிகமாக இருக்குது. என்னை அவள் எதை சொல்லி வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ வலி இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவள் என்ன ஒரு அனாதை, நீ அடுத்த வீட்டில் தானே வாழ்கிற, அது என்ன உன் சொந்த வீடா, அது என்ன உன் சொந்த தம்பியா, உன் சொந்த அப்பா அம்மாவா, உன் கூட பிறந்தவங்களா, என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினா. எனக்கு அதை கேட்கும்போது எவ்வளோ வலியாக இருந்தது உனக்கு தெரியுமா? அதான் என் லைஃப்பில் யாருமே வேண்டான்னு முடிவோடு இருக்கேன். இப்போ சொல்லு, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது. என்னை நம்பி வந்தா நான் பிஸ்னஸ் அங்கே இங்கேன்னு போவேன். உன் கூட யாருமே இருக்க மாட்டாவு. நீ கூட்டு குடும்பத்தில் எல்லாரோடய வாழ்ந்தவ. என்ன கல்யாணம் பண்ணால் தனியாக தான் வாழணும். அப்படி ஓகேவா உனக்கு? இங்கே பாருங்க, உங்கள் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அது அதை ஃபாஸ்ட்டை கொண்டு இப்போ இருக்க ஃப்யூச்சரில் கொண்டு வந்தீங்கன்னா அது வாழ முடியாதுங்க. வேண்டாம், அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. உங்களுக்கு நான், எனக்கு நீ, அப்புறம் நமக்கு. இல்லை, இப்போ பேசும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? பாருங்க, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுலேருந்து எப்போவுமே பின் வாங்க மாட்டேன். எனக்கு ஒன்று வேணும்னா அது கடைசி வரைக்கும் எனக்கு வேணும். என் உயிரே போனாலும் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், விட்டும் கொடுக்க மாட்டேன். உங்கள் கூட தான் பிள்ளைங்களை உங்களை மாதிரியே வரிசையாக பெற்று போடுவேன். நீ பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? நடத்தி காட்டவா எப்படின்னு? சரி, இப்போ சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன ரொம்ப ஸ்பீடாக போகிற? ராஜாவின் பார்க்க இன்னும் மேரேஜ் ஆகல, அதுக்குள்ள? அட போங்கங்க, அவங்க இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம முதல்ல பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வருவோமா? நீ நல்லா வருவ. நான் இன்னும் ஓகே சொல்லலை. அப்படியா? நீங்கள் சொல்லலையா? சரி சொல்லுங்க, ஓகேவா இல்லையா? அதை தலைன்னு கேட்டா எப்படி கிட்ட வருது? அவ்வளோதானே, இந்த வந்துட்டா போச்சு. என்னங்க, இவ்வளோ பக்கம் போதுமா இல்லை? போதும் போதும், ரொம்ப தாமா. உங்ககிட்டலாம் இப்படி இருந்தால் தான் வேலைக்கு ஆகுது. அப்புறம் சரி, ராஜாக்கும் வெண்பாக்கும் மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் நமக்கு ஓகேயா? என்னது, அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா? அவங்க எப்போ முடிய, நமக்கு எப்போ? இல்லைங்க, நம்ம ஏன் முதல்ல பண்ணக்கூடாது? ஏய், வெண்பா உனக்கு அக்கா. ஏங்க, அவங்க பண்ணுற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்மளே அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுவோம். நீ ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்க. ஆமாம் ஆமாம், இவ்வளோ பக்கத்தில் இருக்கே, கண்ணமும் பக்கத்தில் தான் இருக்கு. ஒன்று தரலாம்ல? எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடிடு மரியாதையா. சரி சரி, நீங்கள் வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க, நான் இப்போ தரேன். ஏய், ஆளுக்கு இருக்காங்க. போங்கங்க, இங்கே யாருமே இல்லை. அதுக்கு அதுக்கு போதுமா? போதும், வேண்டாம். ஆமாம் ஆமாம், போதும் போதும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் தாரதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. தாரதை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஆமாம் ஆமாம், சொல்ல மாட்டாங்க. போங்கங்க. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. வெண்பாவும் ராஜாவும் தனியாக இருப்பாங்க, வா போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.